Hi friends, welcome to Kanaka Sadipaangare. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கரமது தான் பண்ண போறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வெண்டைக்காய் கரமது பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அது போய் செக் பண்ண முடியலன்னா நான் இன்னைக்கு பண்றேன். அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் அந்த வெண்டைக்காயை கட் பண்ணும்போது இந்த மாதிரி இவ்ளோ மெலிசா ஸ்டைல்னு நினைச்சிட்டு கட் பண்றாங்க இப்பலாம். இந்த மாதிரி கட் பண்ணா கொழகொழன்னு ஆயிடும். கொழகொழன்னு இருந்தால் யார் சாப்பிடுவா? அதனால் ஓரளவுக்கு இதை பாருங்கள், நான் ஒன்றே உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இந்த அளவுக்காவது இருந்ததுனா தான் நம்ம கட் பண்ணி கரமது பண்ணும்போது உங்களுக்கு குழகுழப்பு இல்லாத கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெண்டைக்காய் கரமது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வானல் அடுப்பில் போட்டுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. இப்போது நம்ம அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 5 நிமிஷத்து வேலை தான். ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக தளிகாயிடும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு வதக்கினோன்னா நல்லா ரோஸ்ட்டாக ஆகும். இதுக்கு வந்து நான் வந்து காரப்பொடியெலாம் போட மாட்டேன். நம்ம இதை பாருங்கள், நம்ம ஆற்றுல அரைச்ச குழம்பு பொடி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மல்டி பொடி தான் அரைச்சிருக்கேன். நான் சாம்பார் பண்ணலாம், வத்த குழம்பு பண்ணலாம், கரமதுக்கெல்லாம் போடலாம், எல்லாத்துக்குமே போடுற மாதிரி தான் நான் அந்த பொடி தான், அந்த பொடி போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, கடுகு நல்லா வெடிக்கிறது. கடுகு வெடித்த உடனே நம்ம இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். உளுத்தம்பருப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு வேண்டாம், உளுந்து வண்டி சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா செவக்கட்டும். இந்த கரண்டி நல்லா வசதியாக இருக்குங்க கலர்றதுக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, கொஞ்சம் நல்ல கனமாக இருக்குது இந்த கரண்டி, நல்லாயிருக்கு. அந்த கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் தெரியுது, பழகிடும்னு நினைக்கிறேன். 110 ரூபாய் இந்த கரண்டி. பார்த்தீங்களா, நல்லா செவந்துட்டா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும் பெருங்காயம். இந்த எண்ணெயிலேயே மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரமது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரே ஒரு கலர் எண்ணெயில் கலரிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த கரமதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மஞ்சப்பொடி போட்டு இப்போ கலரும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் இப்போ வந்து நம்ம இந்த கரமதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் குட்டி ஸ்பூன் இது, இதால் ஒன்று சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இது நல்லா வதங்கட்டும், குழகுழப்பெல்லாம் போகட்டும். நம்ம அதுக்கப்புறமா வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் குழகுழப்பு வரும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் குழகுழப்பு எப்படி அடங்கிறதுன்றதும் காட்டுறேன். இப்போது நம்ம இதை கொஞ்சம் கழிச்சு கலரி விடணும். பார்த்தீங்களா, கலரி விடும்போது எவ்வளோ குழகுழப்பு வந்து பார்த்தீங்களா. இவ்வளோ பெருசு கட் பண்ணதுக்கு நான் சொன்ன அளவில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிருக்கும், கூழ் மாதிரி தான் ஆயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழகுழப்பு வருதா. என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி எல்லாத்தையும் சட்டியில் இந்த மாதிரி மெலிசாக பரத்தி விட்டுக்கணும். பரத்தி விட்டுட்டு வேக வைக்கணும். வேக வச்சோம்னா அந்த குழகுழப்பு இல்லாமல் வந்துடும். இப்போ இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை கலரி விடலாம். கொஞ்சம் குழகுழப்பு அடங்கியிருக்கா, இன்னும் குழகுழப்பு இருக்குது. பசுமை மாறவே இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணணும், மூடி வைக்காதீங்க. மூடி வச்சா இன்னும் குழகுழன்னு ஆகிடும். இது நல்லா இப்போது வதங்கட்டும். இந்த வெண்டைக்காயை இப்போ நம்ம இன்னொரு தடவை வதக்கி பார்ப்போம். சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் பரத்தி விட்டு வதக்கி கலரி விட்டு வதக்கணும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். சாம்பார் பொடி போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட போகிறேன். இது வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் தான். இதை வந்து சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பசங்க இது வந்து சின்ன ஸ்பூன் தான், இதால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். என் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கூட இந்த சாதம் நான் கலந்து கொடுத்துருக்கேன். டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நான் போட்டிருக்கேன். இதை பசங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க. டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, வெண்டைக்காய் சாதம் பண்ணி இதுலேயே சாதத்தை போட்டு கலந்து ஒரு ஸ்பூன் நெய்யை குத்தி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் சாம்பார் சாதத்துக்கு, வத்த குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, குழகுழப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? தெரியவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ அதையும் இதே மாதிரி நல்லா பரத்தி விட்டு
நல்லா வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி இந்த மிளகா பொடி வாசனை போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நான் இப்போயும் சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மிளகா அப்படி போட்டு கொஞ்ச நாள் ஆகிடுது. நம்ம இந்த மாதிரி இன்னொரு தடவை கலரி விட்டுட்டு அதே மாதிரியே இன்னொரு தடவை நல்லா கலரி விட்டு கலரி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு இப்போது ஃப்ளேமை கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சா போதும். சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதும் பார்க்க இப்போது நம்ம வெண்டைக்காய் வதக்கல் எவ்வளோ சூப்பராக கலர் மாறாத எவ்வளோ அழகாக வதங்கிடுது பார்த்திங்களா. அடியில் எல்லாமும் ஒன்றுமே ஒட்டலை. சூப்பராக வதங்கிடுது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அழகாக ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கரமதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் கரமதை குழப்பு இல்லாத வெண்டைக்காய் மட்டும் இல்லை, நான் இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். சூப்பராக வரும். தேங்காய் போட்ட கரமதெல்லாம் வேறு மாதிரி பண்ணுவேன். இந்த வதக்கிற கரமதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரியே பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் கரமது 2 ஸ்பூன் தான் நம்ம எண்ணெய் ஊற்றினோம். எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். கலர் மாறாமல் டேஸ்ட்டும் அமக்கலமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கரமது ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் இதில் வெங்காயம் போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. வெறுமை வெண்டைக்காயை வதக்கியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெருங்காயம்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.